பூலோகம் போற்றும் பூண்டிமாதா பேராலய ஆண்டு பெருவிழா தேர்பவனி மே 14ஆம் தேதி இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெருக. திரு நாகராஜ் அவர்களும் இணைந்திருக்கிறார், அரசியல் விமர்சகர். அஃப்கோர்ஸ் யுவர் ஃப்ரெண்ட் டூ, நாகராஜ் ஜுபேர் இது ஒரு காம்பினேஷன் மாதிரி ஆயிடுச்சு. நாகராஜ், குட் மார்னிங். இது வந்து நிச்சயமாக நிறைய கேள்விகளை எழுப்போம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிறைய இன்ட்ரோஸ்பெக்ஷனுக்கு வழிவகுக்கும். ஏன்னா முதலமைச்சருடைய தோல்வி, அதுவும் இந்த கட்சியுடைய தலைவருடைய தோல்வி நிச்சயமாக பல கேள்விகளை எழுப்போம். இப்போ அதற்கு திரு சேகர் பாபு அக்கௌண்டபிள் ஆக்கி ஒரு பாக்ஸை, பெண்டோரா பாக்ஸை திரு பரந்தாமன் ஓபன் பண்ணியிருக்கிறார். இதுக்கு அவர் தான் அக்கௌண்டபிள் நினைக்கிறீங்களா? இதை தாண்டி நிறைய காரணங்கள் இருக்கும் ஒன்று பார்க்கறதா? இல்லைங்க, இது வந்து ஒரு அலை. இந்த அலையில சிக்கிறவனா சின்ன பணமாவாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுதான் தேர்தல் அலையில நடந்திருக்கு. யாருமே நினைச்சிருக்க மாட்டோம் கொளத்தூர்ல அவர் தோப்பார் அப்படின்ற விஷயத்த. நான் ட்ரையல் வருவாருன்னு நான் நினைச்சேன், ஒரு 2 ரவுண்ட் 3 ரவுண்ட். ஏன்னா அவரோட வார்டு, விஎஸ் பாபு சாரோட வார்டு அங்க இருந்ததுனால அதை நான் எதிர்பார்த்தேன். தவிர பட் தோப்பாரு யாரும் எதிர்பார்க்கல. இல்ல, இப்ப ஜுபேர் கூட வைக்கிற விமர்சனம் என்னன்னா, அஃப்கோர்ஸ் அலையை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்னு தெரியாது. அட்லீஸ்ட் அதை கணித்திருக்கணும், இல்ல அது அதற்கேற்றார் போல கரெக்டிவ் ஸ்டெப்ஸ் எடுத்துருக்க முடியும். முதலமைச்சர் தொகுதி அப்படிங்கும் போது இப்படி ஒரு சூழல் வருது அப்படின்னா என்னென்னலாம் செய்யலாம், என்னென்ன மாற்று வழிகள் செய்யலாம் அப்படின்னு அந்த டயக்னோசிஸ் ரொம்ப முக்கியம். இல்லை அதை வந்து கணிக்க தவறிட்டாங்க, இல்லை ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸை கொடுத்துட்டாங்க அப்படிங்கும் போது அது யார் கொடுத்தாங்க, எப்படி கொடுத்தாங்க, எதனால கொடுத்தாங்க, இந்த கேள்வியெல்லாம் இயல்பா வரும் தானே? இல்ல, இந்த கேள்வி வந்து ரொம்ப இயல்பா வரும். நீங்க சொன்னது கரெக்ட். பட் என்ன பொறுத்தவரையிலையும் கடைசி அந்த 3 நாட்கள் தான் மாறி இருக்கு எல்லாமே. ஒரு பிக்கப் எடுத்திருக்கு. அப்போ இப்ப 2011 முதலமைச்சருடைய தோல்வி கடைசி 3 நாள்ல நிர்ணயம் ஆகுது அப்படின்னா அது ரொம்ப மிகையா இல்ல? அதுக்கான ரூட்ஸ் எடுத்திருக்கணும். ஏன்னா ஒரு திடீர்னு 3 நாள் எடுத்து இங்க முதலமைச்சர் தொடர்ந்து ஜெயிச்சோம், இன்னைக்கு மாத்தி ஓடுவோம்ப்பா அப்படின்னு லாஸ்ட் 3 டேஸ்ல யாரும் முடிவு பண்ணிருக்க மாட்டாங்கல்ல. இன்னொன்னு நீங்களே சொன்னது போல அவர் முதல் 2 ரவுண்ட்ல ட்ரெயில் ஆகி அப்புறம் மீளல, முதல் ரவுண்ட்ல இருந்து ட்ரெயில் ஆறாரு. சோ த பேட்டர்ன் வாஸ் செட். இது வந்து திஸ் வாஸ் வெயிட்டிங் டு ஹேப்பன். அது சோ அதை கணித்தோ இல்ல அதை தடுக்கவோ கரெக்டிவ் ஸ்டெப்ஸ் எடுக்கலங்கிறது இயல்பான கேள்வி தானே? இல்ல, இது இயல்பான கேள்விதான். இன்ஃபேக்ட் வந்து நிறைய பேர் சொன்னாங்க அவர் திருவாரூர்ல நிக்கணும், செகண்ட் டைம் கண்டினியூ பண்றாரு, திருவாரூர்ல நிக்கணும், அது வந்து சிம்பாலிக்கா முடியும், திருவாரூர்ல வந்து ஹி வில் வின் அப்படிலாம் சொன்னாங்க. பட் ஆனா வந்து என்ன ஆயிடும்னா, நீங்க இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். முதலமைச்சரே தொகுதி மாறுறாரு சென்னை விட்டு, அது வந்து எங்களை பார்த்து பயந்துட்டாரு, அந்த விமர்சனமும் வரதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு அந்த இடத்துல. இல்ல, அது எப்படி சொல்ல முடியும்? செல்வி ஜெயலலிதா பாருங்க, அவங்க மாறி நின்னு இருக்காங்க. ஒரு முறை ஆண்டிப்பட்டியில நின்னு இருக்காங்க, அப்புறம் ஸ்ரீரங்கம் போயிருக்காங்க, அப்புறம் ஆர்கே நகர் போயிருக்காங்க. அது வந்து அவங்க வந்து மாநிலம் முழுக்க எக்ஸ்ப்ளோர் பண்றவங்க தானே பாருங்க. 2006ல தோல்வி அடைஞ்சிட்டு 2011ல தொகுதி மாறுவது வேறு. முதலமைச்சர் சிட்டிங் முதலமைச்சரா அவங்க ஆர்கே நகர்ல இருக்காங்க. இல்ல, பாருங்க 2011ல செல்வி ஜெயலலிதா ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ, அப்புறம் அவங்களுக்கு வந்து பதவி போகுது. மீண்டும் பை எலெக்ஷன் வரும்போது ஸ்ரீரங்கத்துல திருப்பி நிக்கல. ஆஃப்கோர்ஸ் அவங்க வந்து இடைத்தேர்தல் நடத்த முடிஞ்சது பார்த்தோம். ஆனா அவங்க ஆர்கே நகருக்கு போறாங்க. செல்வி ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் தமிழ்நாடுல நின்றவங்க. சோ முதலமைச்சர்கள் தொகுதி மாறுவது அப்படிங்கிறது வித்தியாசமா பார்க்கப்படாது. ஏன்னா அதுக்கு ரெக்கார்ட்ஸ் இருக்கு, அதையும் சேர்த்து அவங்க கவர்மெண்ட்ல தான் இருந்தாங்க. அவங்க ஆட்சியில இருந்தாங்க, அவங்க கவர்மெண்ட் தான் இருந்தது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அது நடுவுல வெறும் அவங்களுக்கான மட்டும் தேர்தல், மொத்த கட்சிக்கான தேர்தல் கிடையாது. இப்போ நீங்க 14 ஆர்கே நகர்ல ஜெயிச்சுட்டு 16 கண்டினியூ ஆர்கே நகர் தானே. இப்போ என்ன ஆயிடுதுன்னா, முதலமைச்சரே பயந்துட்டாங்க. இந்த பர்செப்ஷன் மாட்டி இன்னைக்கு வந்து எல்லா கட்சிகளும் சின்னாபினம் ஆகுது. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட மாட்டி சின்னாபினம் ஆகுது. இதுதான் இங்க பெரிய பிரச்சனை. நீங்க சொல்ற ஒரு கருத்து கவனிக்கத்தக்கது. ஒரு அலை அடிச்சிருக்கு, அதுவும் சென்னையில அலை அடிச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். அந்த வகையில தான் பரந்தாமன் வந்து சென்னை முழுக்க சென்னையை வந்து கிட்டத்தட்ட திரு சேகர் பாபு அட்லீஸ்ட் ஒரு பெரும் பகுதியை மேனேஜ் பண்ணார் அப்படின்னு அவர் அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்றாரு. இது ஒரு மனிதர் சார்ந்தா, இல்ல ஒரு நிர்வாகி சார்ந்தா, இல்ல ஒட்டுமொத்தமா அந்த சிஸ்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணுமா? ஏன்னா இது ஒரு மாநிலம் தழுவிய அலையா பார்க்கிறோம். இதெல்லாம் வரக்கூடிய மணி நேரங்கள்லயும் நாட்கள்லயும் திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் தமிழ்நாட்டு அரசியலையும் தொடர் பேசு பொருளா இருக்கும். பூலோகம் போற்றும் பூண்டிமாதா பேராலய ஆண்டு பெருவிழா தேர்பவனி மே 14ஆம் தேதி இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெருக.